சாண்டில்யனின் கடல்புறா பாகம் 3 அத்தியாயம் 21. இரண்டாவது சத்தியம். கெட்ட எண்ணங்களை நிரம்ப உடைய கங்கதேவன் தன்னிடம் காதில் கூறிய விஷயங்களை நினைத்தும் கையில் அடித்து வாங்கி கொண்ட சத்தியத்தை நினைத்தும் கிளி கொண்டிருந்த கூலவாணிகனுக்கு கங்கதேவன் சென்றதும் பலவர்மன் கண் விழித்ததும் புன்முறுவல் செய்ததும் அருகில் வர சைகை செய்ததும் அந்த கிளியை 1000 மடங்கு உயர்த்தவே செய்தன. பூரண மயக்கத்தில் இருந்ததாக தான் எண்ணிய பலவர்மன் எப்படி கண் விழித்தான் என்பது பேராச்சரியமாக இருந்தது சேந்தனுக்கு. அது தவிர தன்னை சைகை காட்டி அழைக்கும் அளவுக்கு அவனுக்கு தெம்பும் இருந்ததை எண்ணி பெரும் பிரமிப்புக்கு உள்ளானான் கூலவாணிகன். இளைய பல்லவன் உத்தரவுப்படி தான் கடல் புறாவில் அளித்த மருந்தின் வேகத்தை அவன் உணர்ந்தே இருந்தான். அந்த மருந்தையே ஜீரணம் செய்துவிட்டு அனாயசமாக சிரிக்கும் பலவர்மன் உண்மையில் மனித பிறவி அல்ல என்றும் இராட்சசனாகத்தான் இருக்க வேண்டும் என்றும் முடிவு செய்த சேந்தன் மிகுந்த பயத்தினுடனேயே பஞ்சனையை அணுகினான். அவனை பக்கத்தில் உட்கார சொல்லி சைகை காட்டிய பலவர்மன், கூலவாணிகரே, அருகில் வாரும், இறைந்து பேச சக்தி இல்லை என்றான் தீனமான குரலில். கூலவாணிகன் நகைச்சுவையும் இடக்கும் அந்த சமயத்திலும் மேலோங்கி நின்றதால் இறைந்து பேச சக்தி இல்லையா என்று ஏளனம் குரலில் துணிக்க கேட்டான். பலவர்மன் தன் தலையை தலையணையில் மெல்ல திருப்பி, ஆம் வணிகரே, முடியவில்லை என்றான் சிரமப்பட்டு வார்த்தைகளை உதிர்த்து. ஏன், கத்தி பேச ஆவலாயிருக்கிறதோ என்று வினவினான் சேந்தன். இல்லை, அந்த ஆவல் இல்லை என்ற பலவர்மன் குரல் சற்று வித்தியாசமாக ஒலித்தது. அதுவரையில் சந்தோஷம் என்றான் கூலவாணிகன். உமக்கு மட்டுமல்ல, எனக்கும் சந்தோஷம் என்றான் பலவர்மன். என்ன சந்தோஷமோ என கேட்டான் கூலவாணிகன். எனக்கு உணர்ச்சி இருக்கிற வேகத்தில் சக்தி இருந்தால் இறைந்திருப்பேன். நான் இறைவது கங்கதேவன் காதில் விழுந்தால் என்றான் பலவர்மன். விளைவில் சந்தேகமில்லை என்றான் கூலவாணிகன். அப்படி என்ன விளைவு கேட்டான் பலவர்மன். என்னால் முடியாததை அவன் செய்திருப்பான். சேந்தன் சொன்ன சொற்களின் பொருளை பலவர்மன் பூரணமாக புரிந்து கொண்டான். சேந்தனிடம் ரகசியமாக சொன்னது தனது காதில் விழுந்து விட்டது என்று தெரிந்தாலோ கங்கதேவன் தன்னை உடனே அந்த பஞ்சனையிலேயே கழுத்தை நெரித்து கொன்றிருப்பான் என்று பலவர்மனுக்கு நன்றாக தெரிந்திருந்தது. தான் கங்கதேவனுக்கு ஏற்கனவே இழைத்திருந்த கொடுமைக்கு அவன் ஏன் இன்னும் தன்னை உயிரோடு விட்டிருக்கிறான் என்பது மட்டும்தான் பலவர்மனுக்கு புரியவில்லை. புரியவில்லையே தவிர அதை பற்றி சிந்திக்கும் நிலையிலும் இல்லை பலவர்மன். அந்த சந்தர்ப்பத்தில் அவன் மனமெல்லாம் கங்கதேவன் சேந்தனிடம் கூறிய ரகசியத்திலேயே நிலைத்திருந்ததால் அதை பற்றியே பேச முற்பட்ட பலவர்மன், ஆம் கூலவாணிகரே, உமது மருந்தினால் முடியாததை அவன் கண்டிப்பாய் செய்திருப்பான் என்று கூறினான். மருந்தை பற்றி பலவர்மனுக்கு தெரிந்திருந்தது கூட கூலவாணிகனுக்கு வியப்பாயிருந்தது. இவனுக்கு மருந்து கொடுக்க இளைய பல்லவர் உத்தரவிட்ட சமயத்தில் இவன்தான் மயக்கத்தில் இருந்தானே, அதை பற்றி இவன் எப்படி அறிந்தான் என்று தன்னைத்தானே கேட்டுக்கொண்ட கூலவாணிகன், மருந்தா, என்ன மருந்து என்று பேச்சை மாற்ற முயன்றான். ஆனால் பேச்சை சிறிதும் மாற்ற இஷ்டப்படாத பலவர்மன், ஆம் வணிகரே, நீர் கொடுக்க முயன்ற மயக்க மருந்தை பற்றித்தான் சொல்கிறேன் என்றான் சொற்களை அழுத்தி உச்சரித்து உதடுகளில் புன்முறுவல் கூட்டி. கொடுக்க முயன்ற என்றால்? கூலவாணிகன் சொற்கள் வியப்புடன் உதிர்ந்தன அந்த கேள்வியை கேட்டபோது. கொடுக்கவில்லை என்று பொருள் என்று பதில் சொன்னான் பலவர்மன். யார் சொன்னது? என் கையால் நானே மருந்தை கரைத்து என்று கோபத்துடன் சொன்னான் சேந்தன். புகட்டியதை யார் இல்லை என்கிறார்கள் என்று வினவினான் பலவர்மன். புகட்டினால் ஒன்று நீர் மயக்கமுற்றிருக்க வேண்டும் அல்லது இறந்திருக்க வேண்டும். ஏன் இரண்டும் நடக்கவில்லை என்று கூலவாணிகன் வெறுப்பு துணித்த குரலில் கேட்டான். கோபித்து கொள்ளாதீர்கள் கூலவாணிகரே, நான் இறக்கவும் இஷ்டப்படவில்லை, மயக்கமுறவும் இஷ்டப்படவில்லை என்று பலவர்மன் பதில் கூறினான் ஏளனம் கலந்த குரலில். உம்மதிஷ்டப்படி மருந்து வேலை செய்யுமா கேட்டான் கூலவாணிகன். செய்வதைத்தான் நீரே பார்த்திருக்கிறீரே என கேட்டான் பலவர்மன்.
இதை கேட்ட கூலவாணிகன், இல்லை இல்லை, இதில் ஏதோ சூது நடந்திருக்கிறது என்று கூவினான். ஆம், சூதுதான் நடந்திருக்கிறது என்று பலவர்மனும் ஆமோதித்தான். சூது செய்தது யார் கேட்டான் கூலவாணிகன். நீர்தான் என்றான் பலவர்மன். நானா? என்ன சூது செய்தேன் கேட்டான் கூலவாணிகன். கடல் புறாவின் அக்கிரமந்திரத்திலிருந்து இளைய பல்லவர் உத்தரவிட்டு சென்றார். நினைப்பிருக்கிறதா என்று பலவர்மன் குரல் பலவீனத்துடன் கேட்ட கேள்வியில் ஒரு விபரீத துணி இருந்ததை கவனித்த கூலவாணிகன், கங்கத்தேவன் கயமைக்கு சிறிதும் குறையாத அயோக்கியத்தனத்தையுடைய பலவர்மன் தனக்கு ஏதோ பெரும் குழியை வெட்ட முயல்கிறான் என்பதை மட்டும் புரிந்து கொண்டதால் சிறிது நடுக்கத்துடனேயே பதில் சொன்னான். ஆம், நினைப்பிருக்கிறது என்று. அப்புறம் நீர் என்ன செய்தீர்? அதே விபரீத துணியுடன் எழுந்தது பலவர்மன் கேள்வி. மருந்தை கலக்கினேன், கொடுத்தேன் என்றான் பயத்துடன் கூலவாணிகன். இல்லை இல்லை, இரண்டும் செய்யவில்லை நீர் என்றான் பலவர்மன். வேறென்ன செய்தேன் கேட்டான் கூலவாணிகன். என் அருகில் வந்தீர் என்றான் பலவர்மன். ஏன், உம்மிடம் நிறைய அன்போ எனக்கு என கேட்டான் கூலவாணிகன். இல்லாவிட்டால் வருவீரா கேட்டான் பலவர்மன். ஆமாம் ஆமாம், வந்தேன், அன்பு சொட்டியது என்றான் கூலவாணிகன். உண்மை கூலவாணிகரே, அருகில் வந்தீர். அது மட்டுமா, என் மயக்கத்தை தீர்க்க மருந்து கொடுத்தீர். நானும் சற்று மயக்கம் தெளிந்தேன். அப்பொழுது காஞ்சனா சற்று வெளியே சென்றிருந்த சமயம். இந்த கதையை கேட்ட கூலவாணிகனுக்கு ஏற்பட்டது மிதமிஞ்சிய பிரமிப்பா, மிதமிஞ்சிய கிளியா என்பது அவனுக்கே விளங்கவில்லை. இத்தனையும் நடந்தது என்று கேட்டு வாயை பிளந்தான். ஆம், இத்தனையும் நடந்தது என்று கேட்டு வாயை பிளந்தான் கூலவாணிகன். ஆம், இத்தனையும் நடந்தது, இவை மட்டுமல்ல, மேலும் நடந்ததை கேளும் என்ற பலவர்மன், காஞ்சனா இல்லாததை கவனித்த நீர் எனக்கு ஆசை காட்டத் துவங்கினீர். எனக்கு மயக்க மருந்து கொடுப்பதில்லை என்றும் எப்படியாவது தற்சமயம் பிழைக்க வைத்து கடல் மோகினியை அடைந்ததும் தப்பவும் உதவுவதாகவும் வாக்களித்தீர் என்று கூறினான். சேந்தன் பதில் சொல்லும் திறனை அறவே இழந்தான். வாயை வியப்பால் பிளந்தான். அதை கவனித்த பலவர்மன் சேந்தன் பதிலை எதிர்பாராமலே சொன்னான். நான் தப்பினால் உம்மையும் அக்ஷயம் உன்னை அழைத்து செல்ல வேண்டும் என்றும் 1,00,000 பொன் கொடுத்து தமிழகம் செல்ல ஏற்பாடு செய்ய வேண்டும் என்றும் நிபந்தனைகள் கூறினீர். சுயநலத்தை முன்னிட்டு நானும் ஒப்புக்கொண்டேன் என்று. இதற்கு மேல் பொறுக்காத கூலவாணிகன், உம்முடன் தப்பி செல்ல சதி செய்தேன் என்று வினவினான். ஆம் என கூறினான் பலவர்மன். இதை யாராவது நம்புவார்களா என கேட்டான் கூலவாணிகன். இளைய பல்லவர் நம்புவார் என்றான் பலவர்மன். எப்படி நம்புவார் என கேட்டான் கூலவாணிகன். இந்த கடலோடும் வாழ்வு உனக்கு அடியோடு பிடிக்கவில்லை என்பது அவருக்கு தெரியும். அதுவும் போர் என்றால் நீர் பதுங்குவதையும் அவர் பார்த்திருக்கிறார். ஊர் திரும்ப நீர் சந்தர்ப்பத்தை எதிர்பார்த்திருக்கிறீர் என்பதும் அவருக்கு தெரியும். பலவர்மன் தனது மனோநிலையையும் இளைய பல்லவர் தன்னை பற்றி செய்துள்ள முடிவையும் நன்றாக உணர்ந்து கொண்டு விட்டான் என்பதையும் புரிந்து கொண்டான் கூலவாணிகன். தவிர அயோக்கியனான பலவர்மன் உண்மையை திரித்து கூறுவதில் சாமர்த்தியமுள்ளவன் என்பதையும் அவன் அறிந்திருந்ததால் என்னை பற்றி இளைய பல்லவர் தவறாக எதையும் யார் சொன்னாலும் ஒப்புக்கொள்ள மாட்டார் என்பது உண்மை. இருப்பினும் நான் மயக்க மருந்து கொடுத்தும் கொடுக்கவில்லை என்பதை நிரூபிக்கும் நிலையில் பலவர்மன் கண்விழித்து கிடக்கிறானே. ஆகவே இவன் சொல்வதை ஒருவேளை இளைய பல்லவர் நம்பிவிட்டால் என்ன செய்வது என்று சிந்தித்து பயமும் அடைந்தான் கூலவாணிகன். அத்தனை பயத்திலும் தன் மயக்க மருந்து வேலை செய்யாத காரணம் மட்டும் அவனுக்கு தெரியாததால் அதை பற்றி பலவர்மனை கேட்க துவங்கி, பலவர்மரே, இளைய பல்லவர் மயக்க மருந்து தர என்னை ஏவியது உமக்கு எப்படி தெரிந்தது என்று வினவினான். எனக்கு மட்டும் என்ன, நீர் அரைக்குறை வைத்தியராய் இல்லாதிருந்தால் உமக்கும் தெரிந்திருக்கும் என்று பதிலிருத்தான் பலவர்மன். நீர் சொல்வது புரியவில்லை என்றான் கூலவாணிகன். நான் தலையில் அடிபட்டு மயக்கத்தில் இருந்தேன் அல்லவா என கேட்டான் பலவர்மன். ஆம் என பதில் கூறினான் கூலவாணிகன்.
எப்பொழுதும் மயக்கத்தில் இருந்தேனா என கேட்டான் பலவர்மன். இல்லை, சில சமயம் நினைப்பும் வந்தது, மாறி மாறி இருந்தது என்றான் கூலவாணிகன். நினைப்பு வந்த சமயத்தில் நீர் ஏன் பேசியிருக்கக்கூடாது என கேட்டான் பலவர்மன். அப்படியானால் இளைய பல்லவர் உத்தரவிட்ட போது என கேட்டான் கூலவாணிகன். நினைப்பு திரும்பி இருந்தது என்றான் பலவர்மன். பின் ஏன் கண்ணை திறக்கவில்லை கேட்டான் கூலவாணிகன். தன்னை கிட்டத்தட்ட கொன்றுவிடும் திட்டம் வகுக்கப்பட்டிருந்த சமயத்தில் எந்த முட்டாளாவது கண்ணை திறந்து தன் சுரூபத்தை காட்டுவானா? காட்டினால் என்றான் பலவர்மன். அங்கேயே என கூறினான் கூலவாணிகன். சமாப்தி செய்திருப்பீர் என்று கூறிய பலவர்மன் புன்முறுவல் செய்தான். எவ்வளவோ பேர்களை தயை தாட்சண்யமின்றி சமாப்தி செய்திருக்கும் பலவர்மன் அதை பற்றி பேசுவதும் புன்முறுவல் செய்வதும் விந்தையாயில்லை கூலவாணிகனுக்கு. ஆகவே மேற்கொண்டு கேட்டான் அவன். அப்படியானால் இளைய பல்லவர் உத்தரவை முழுதும் கேட்டுக்கொண்டிருந்தீர் என்று. ஆம் என்று சொல்லிய பலவர்மன் புன்முறுவல் செய்தான். ஆகவே என கேட்டான் கூலவாணிகன். நீர் 2 உதவிகள் புரிந்தீர் என்றான் பலவர்மன். 2 என கேட்டான் கூலவாணிகன். ஆம், 2. 1, காஞ்சனை அறையை விட்டு வெளியே சென்ற பின்பு மருந்தை கலக்கி என் வாயில் ஊற்றியது என்றான் பலவர்மன். 2வது, நான் மருந்தை விழுங்கும் முன்பு பாத்திரத்தை அலம்ப அரைக்கோடிக்கு சென்று விட்டது என்றான் பலவர்மன். அப்படியானால் நீர் என கேட்டான் கூலவாணிகன். மருந்தை தலையணையின் அடியில் துப்பிவிட்டேன். மருந்து மிகவும் கசப்பு. குடித்திருந்தால் என்றான் பலவர்மன். இப்பொழுது என்னுடன் பேச மாட்டீர் அல்லது என்றான் கூலவாணிகன். அல்லது என கேட்டான் பலவர்மன். எப்பொழுதும் யாருடனும் பேசியிருக்க மாட்டீர் என்றான் கூலவாணிகன். பலவர்மன் மீண்டும் புன்முறுவல் செய்தான். இப்பொழுது புரிகிறதா கூலவாணிகரே என்றும் கேட்டான். என்ன புரிகிறதா என்றான் சேந்தன். மருந்து வேலை செய்யாத காரணம் என்றான் பலவர்மன். புரிகிறது என்றான் கூலவாணிகன். வேறொன்றும் புரிந்திருக்க வேண்டும் உமக்கு என்றான் பலவர்மன். வேறென்ன கேட்டான் கூலவாணிகன். இந்த நிலைமையை நான் திரித்தும் கூற முடியும் என்பது என்றான் பலவர்மன். எப்படி திரித்து சொல்வீர்கள் என்பதைத்தான் கூறிவிட்டீர்களே. ஆனால் நீர் சொல்வதை இளைய பல்லவர் நம்புவார் என்று எதிர்பார்க்கிறீர்களா என கேட்டான் கூலவாணிகன். நம்பினாலும் நம்பாவிட்டாலும் பரவாயில்லை. ஆனால் உம்மீது அவநம்பிக்கை விதையை என்னால் விதைக்க முடியும். அவநம்பிக்கை என்னும் விதையின் சக்தி அபரிமிதம். அந்த விதையைப் போல் முளை விட்டு துரிதத்தில் வளரும் விதை வேறெதுவும் உலகத்தில் இல்லை என்றான் பலவர்மன். இதை கேட்டதும் சிறிது சிந்தித்த கூலவாணிகன் இளைய பல்லவனின் கோபத்தை விட அவநம்பிக்கைக்கு ஆளாவதில் பெரிதும் மனத்துயரம் எய்தினான். அதை எப்படியும் தவிர்க்க வேண்டும் என்ற எண்ணத்தில் முடிவாக கேட்டான். இப்பொழுது நான் என்ன செய்ய வேண்டும் என்கிறீர் என்று. எனக்கும் ஒரு சத்தியம் செய்து கொடுக்க வேண்டும் என்றான் பலவர்மன். என்ன சத்தியம் என்று கேட்டான் சேந்தன். இங்கு நம் இருவருக்கும் நடந்த சம்பாஷணையை என்று இழுத்தான் பலவர்மன். யாரிடமும் சொல்லவில்லை. சட்டென்று வந்தது சேந்தன் மதில். அது மட்டும் போதாது என்றான் பலவர்மன். வேறென்ன செய்ய வேண்டும் கேட்டான் கூலவாணிகன். இப்பொழுது கங்கத்தேவனுக்கு சத்தியம் செய்து கொடுத்தீரல்லவா என கேட்டான் பலவர்மன். என்ன செய்து கொடுத்தேன் என கேட்டான் கூலவாணிகன். பலவர்மன் புன்முறுவல் மெல்ல மெல்ல மேலும் விரிந்தது. கூலவாணிகரே, நீர் கங்கத்தேவனிடம் மெல்லத்தான் பேசினீர். இருப்பினும் என் காதில் விழாத அளவுக்கு பேசவில்லை. கங்கத்தேவன் மஞ்சள் அழகியை அடைவதில் நீர் அவனுக்கு உதவி புரிய ஒப்புக்கொண்டதையும் அவள் உடல்நிலை சீர்பட்டதும் இன்றிலிருந்து 5வது நாள் துறைமுகத்தை காட்டும் காரணத்தில் துறைமுகத்தின் மேற்கு கோடிக்கு அழைத்து வர ஒப்புக்கொண்டதையும் நன்றாக கேட்டேன். அதை பற்றி கையடித்து சத்தியம் செய்ததையும் பார்த்தேன். இதில் பல ஆபத்துகள் இருக்கின்றன உமக்கு என்று குரலில் சற்று பயங்கரத்தையும் காட்டினான் பலவர்மன். பல ஆபத்துகளா? திகிலுடன் கேட்டான் சேந்தன். ஆம், பல ஆபத்துகள். முதலாவது,
நீர் கங்கதேவனிடம் காஞ்சனையை ஒப்படைக்க ஒப்புக்கொண்டது இளைய பல்லவருக்கு தெரிந்தால் ஏற்படக்கூடிய ஆபத்து. இரண்டாவது, காஞ்சனாதேவி மஞ்சள் அழகி அல்ல என்றும் அவனை ஏமாற்ற நீங்கள் சொன்ன பொய் அது என்றும் கங்கதேவனுக்கு தெரிந்தால் ஏற்படக்கூடிய ஆபத்து என்றான் பலவர்மன். பிறகு என கேட்டான் கூலவாணிகன். எனக்கு மயக்கமும் இல்லை மாயமும் இல்லை என்று இளைய பல்லவனுக்கு தெரிந்தால் ஏற்படக்கூடிய ஆபத்து என்றான் பலவர்மன். இதற்கு பிறகு கூலவாணிகன் பேசவில்லை. பஞ்சனையை விட்டு எழுந்தான். சற்று அப்புறம் சென்று நின்று கொண்டே கேட்டான். உம்மை நான் இப்பொழுது கொன்று விடுவதை யார் தடுக்க முடியும் என்று. நான் மருந்தை குடிக்க மாட்டேன் என்றான் பலவர்மன். கழுத்தை நெரித்தால்? கூலவாணிகன் கேள்வி திடமாக எழுந்தது. நான் இறப்பதற்கு காரணம் சொல்ல வேண்டும் என்றான் பலவர்மன். யாருக்கு கேட்டான் கூலவாணிகன். இளைய பல்லவருக்கு என சுட்டி காட்டினான் பலவர்மன். சொல்கிறேன் என்றான் கூலவாணிகன். முடியாது என்றான் பலவர்மன். ஏன் முடியாது கேட்டான் கூலவாணிகன். இதோ பாரும் என்று பஞ்சனையின் அடியிலிருந்து ஒரு கூரிய குறுவாலை எடுத்து காட்டிய பலவர்மன், என் அருகே வந்தால் ஒரு வினாடியில் உம்மை கொன்றுவிட என்னால் முடியும். படுக்கையில் படுத்தபடியே பல பேரை கொன்றிருக்கிறேன் என்று சுட்டி காட்டினான். கூலவாணிகன் முகத்தில் கிளி பெரிதும் படர்ந்தது. தன்னை சனியன் திடமாக பிடித்து கொண்டிருப்பதாக எண்ணினான் சேந்தன். நீண்ட நேரம் யோசித்துவிட்டு பஞ்சனை அருகில் வந்த சேந்தன், சரி பலவர்மரே, சொல்லும், நான் என்ன செய்ய வேண்டும் என்று. உமது கையில் நான் பலமாக சிக்கி கொண்டிருக்கிறேன் என்றான். கூலவாணிகரே, நீர் அறிவாளி என்று சிலாகித்த பலவர்மன் தனக்கு அவன் செய்ய வேண்டிய அலுவலையும் கூறினான். கூறிவிட்டு சத்தியம் செய்யும் என்றான். பலவர்மன் கையிலும் அடித்து இரண்டாவது சத்தியமும் செய்தான் சேந்தன். கங்கதேவன் கோரிக்கையை விட பயங்கரமாயிருந்தது பலவர்மன் கோரிக்கை. அதை கேட்டதாலும் செய்த இரு சத்தியங்களாலும் பிரம்மை பிடித்து பஞ்சனையில் உட்கார்ந்து கொண்டே இருந்தான் சேந்தன் நீண்ட நேரம்.